பேச போறீங்க? இங்க பாருங்க, மதுமிதா உங்க ஃப்ரெண்டு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக அவளை நீங்க உங்க கூடவே வச்சுக்க முடியுமா? ஏன் சார் வச்சுக்க முடியாது? மது என்னோட ஃப்ரெண்டு, அவளை நாங்க வச்சு பார்த்துப்போம். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. இன்னொருத்தவங்க வீட்டுல தங்குறது உனக்கு பிரச்சனை இல்லைன்னு நீ அசால்ட்டா சொல்ற. ஆனா ஒரு வயசு பொண்ணு அப்படி தங்குறத என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? உங்களால ஏத்துக்க முடியலன்னா நீங்க என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணுவீங்க. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் அந்த வீட்ல இருக்கணுமா? தப்பு பண்றப்போ அம்மா அடிச்சு கண்டிக்க தானே செய்வாங்க. அதுக்காக அந்த பொண்ணு கோச்சிட்டு வந்துச்சுன்னா நீங்க உங்க வீட்லயே வச்சுக்க முடியுமா? அதுல என்ன சார் தப்பு இருக்கு? டேய், நீ படிச்ச பையன் தானடா? என்ன ஒரு வயசு பொண்ணு உங்க வீட்ல வந்து தங்குறது என்ன தப்புன்னு கேட்டுட்டு இருக்க? செவந்தி மேடம் பார்க்ல வச்சு எப்படி அடிச்சாங்கன்னு நான் நேர்ல பார்த்தேன். எப்படி வெறித்தனமா அரைஞ்சாங்க தெரியுமா? அம்மா உன்னை எதுக்காக அடிச்சாங்க? ஸ்கூலுக்கு போய் பொய் சொல்லி லீவு போட்டுட்டு அந்த பொண்ணு வித்யா கூட சினிமாவுக்கு போனது தப்பு தானே? அதுவும் இல்லாம உன் தம்பி தங்கச்சியை கூட்டிட்டு வந்து தனியா அவங்கள பார்க்கல உட்கார வச்சுட்டு போயிருக்க. உங்க படிப்பை நீங்க கெடுக்கிறது மட்டும் இல்லாம அவங்க படிப்பையும் சேர்த்து கெடுத்திருக்கீங்க. இப்படி பண்றப்ப யாருக்கா இருந்தாலும் கோபம் வரத்தானப்பா செய்யும். நாங்க என்ன வேணும்னா அவங்க படிப்புக்கு எடுத்து கூட்டிட்டு வந்தோம். அந்த பிரின்சிபல் மேடம் தான் அவங்களே எங்க கூட அனுப்பி வச்சாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? மாமாவுக்கு உடம்பு முடியலன்னு நீ பிரின்சிபல் மேடம் கிட்ட சொன்னதுனாலதான் அவங்களும் அனுதாபப்பட்டு அவங்களே உன்னை அனுப்பிட்டாங்க. இதுக்கெல்லாம் நீ சொன்ன பொய் தான் காரணம் மது. பிரின்சிபல் மேடம் கிட்ட நாங்க அப்படி போய் சொன்னது தப்பு தான். அது செவந்தி மேடம்க்கு தெரிய வரும்போது வாயால சொல்லி கண்டிச்சு விட்டுருக்கலாம்ல. அதுக்கு கை நீட்டி அடிச்சத எப்படி சார் ஒத்துக்க முடியும்? எனக்கு ஒண்ணு புரியல. ஸ்கூல்ல டீச்சர் கண்டிச்சு அடிக்க கூடாது, சகிச்சுக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்றப்ப பெத்தவங்களும் கண்டிக்க கூடாது. கண்டிச்சா இந்த மாதிரி அவங்க மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவீங்க. என்னம்மா இந்த காலத்து பசங்க ரொம்ப வினோதமான மனநிலையில இருக்கீங்க. நாங்க நல்ல மனநிலையோட தான் இருக்கோம். இவங்களுக்கு தான் என்ன புரிஞ்சுக்கிறதுல பிரச்சனை. அதுக்கு தான் என்ன அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. என்ன பிள்ளைங்க தப்பு பண்றப்போ அதை அடிச்சு கண்டிக்கலனா ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் அடி வாங்குற நிலைமை வரும். உங்களுக்கு புத்தி புகட்டுறதுக்காக தான் நாங்க அடிச்சு கண்டிக்கிறோம். நீங்க சரியா இருந்தா நாங்க எதுவுமே சொல்ல போறது இல்லையே. மது சரியாதான் சார் இருக்கா. செவந்தி மேடம் தான் அவளை ஒழுங்கா புரிஞ்சுக்காம இருக்காங்க. சரிம்மா, ஓகே. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அப்ராட்ல இருக்காங்க சார். ஓ, ஓகே. அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, நான் உங்ககிட்ட பேசணும். நீங்க எதுக்கு சார் அவங்க கிட்ட பேசணும்? என்னப்பா, நீங்க இந்த பொண்ணை உங்க வீட்ல கொண்டு போய் வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? இங்க பாருங்க, எப்பவுமே பசங்க அவங்க அவங்க ஃபேமிலியோட இருக்கிறது தான் நல்லது. புரியுதா? உங்க இஷ்டத்துக்கெல்லாம் உங்க வீட்ல கொண்டு போய் வச்சுக்க முடியாது. ஏன் சார் வச்சுக்க முடியாது? வித்யா, நீ அமைதியா இரு. சார் சொல்றது கரெக்ட் தான். சரி சார், மதுவை அவங்க வீட்டுக்கு அனுப்புறோம். அவளுக்கு என்ன பாதுகாப்பு? என்னப்பா கேக்குற? ஏன்பா, அவ அவங்க வீட்டு பொண்ணு, அவங்களுக்கு தெரியாத அவங்க பொண்ணோட பாதுகாப்பு? இப்படிலாம் ரூடா பேசாத மது. நீ என் வயித்துல பொறுக்கலையே தவிர உன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கோ. என் மேல உங்களுக்கு உண்மையான பாசம்லாம் கிடையாது. இத பாருமா, இதுக்காக கோவிச்சுக்கிட்டு உன் ஃப்ரெண்டு வீட்ல தங்குறதெல்லாம் தப்பு. அவங்க அப்பா அம்மா இருந்தாலும் பரவாயில்ல, பெரியவங்க யாரும் அவங்க வீட்லயே இல்லையாமே. நீங்க சின்ன பசங்க சேர்ந்து என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? அதனால நான் சொல்றத கேளு. நீ உங்க அம்மா கூட வீட்டுக்கு போ. என்னைக்கும் உனக்கு அதுதான் பாதுகாப்பா இருக்கும். மேடம், நான் இவங்களை என் சித்தின்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க அம்மான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் மது, திரும்ப திரும்ப நீ என்ன சித்தி சித்தின்னு சொல்லிட்டு இருக்காத. நான் உன் அம்மா தாண்டி, புரிஞ்சுக்கோ. சும்மா உங்களை நல்லவங்கன்னு காட்டிக்கிறதுக்காக நான் தான் உன் அம்மா நொம்மான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க எனக்கு சித்தி தான். இங்க பாருமா, நான் சொல்றத கேளு. உங்க அம்மா கூட நீ வீட்டுக்கு தான் போகணும். நான் போகணும்னா எனக்கு அந்த வீட்டுல சுதந்திரம் வேணும். கிடைக்குமா? நீங்க சொல்ற மாதிரி
மது அவங்க அம்மா அடிக்காம ஃப்ரீடம் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கும் ஓகே தான் சார். ம் சரி வாங்க. ம். ம் என்ன மேடம், மது பாப்பா என்ன சொல்றாங்க? வீட்டுக்கு போனா அவளுக்கான சுதந்திரம் வேணும்னு அவங்க கேக்குறாங்க. மது, இதுக்கப்புறம் உன்னை அந்த வீட்ல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உன் இஷ்டத்துக்கு நீ இருக்கலாம், போதுமா? சார், என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? ம் கொஞ்சம் இருங்க, முதல்ல அவளை சமாதானப்படுத்துவோம். நீங்க சொல்ற மாதிரி என்ன எந்த கேள்வியும் கேட்காம சுதந்திரமா விட்டாங்கன்னா நான் போறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத மது. எல்லா விஷயத்தையும் நாங்க பேசிட்டோம். இனிமே எந்த பிரச்சனையும் உனக்கு வராது. நாங்க வரோம் மது. வா வித்யா. பாய் மது. சார், நீங்க மதுவை கூட்டிட்டு போய் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க சார். நான் செவந்தி கிட்ட கொஞ்சம் தனியா பேசிட்டு வெளியில வரேன். சரிங்க சார். வாமா மது, வா. நன்றி மேடம். ம்